எப்படிங்க ஆரம்பிக்கலாம்? நன்றின்னு சொல்லி ஆரம்பிக்கலாமா? இப்போது வணக்கம்னு சொல்லி, இல்லைன்னா என் மனசில் இருக்கிற என்னுடைய எண்ணங்களை பேச இப்படி ஒரு மேடை அமைந்ததற்கு அப்படி ஆரம்பிப்போமா? சரி, ரைட்டு, புரிஞ்சு போச்சு. என் நெஞ்சில் குடியிருக்கும். ஹாய் ஆல், பொறுத்தார் பூமி ஆழ்வார். இந்த பழமொழி நம்ம தளபதியோட சிம்பிளிசிட்டிக்கும் பொறுமைக்கும் ரொம்பவே பொருந்துங்க. வீடியோட எண்டில் நீங்களே புரிஞ்சுப்பீங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 2013 நடந்த ஒரு மிகப்பெரிய அவார்ட் ஃபங்க்ஷனில் முன்னணி நடிகர்கள் எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு வரிசையில் இடம் கொடுத்தாங்க. நம்ம தளபதிக்கு மட்டும் உங்களுக்கு இடம் ஒதுக்கல அப்படின்ட்டு கடைசி சீட்டு தாங்க இடம் கொடுத்தாங்க. ஆனால் அவர் பெருந்தன்மையோட அப்போ வாக் அவுட் பண்ணாமல் அப்பையும் ஸ்டேஜில் ஏறி நமக்காக பேசினார். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல நம்ம எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான ஒரு பெருமையான விஷயம். ஒருவேளை நம்ம தளபதியோட மனசுல எப்படி இருந்திருக்குமோ? கோடி பேர் காட்ட வெளியில என்னதான் அவரை இன்சல்ட் பண்ணியிருந்தாலும் அவரோட வளர்ச்சி பாதை மாறல. ஆமாங்க, விதையா இருந்து துளிர் விட்டு செடியா வளர்ந்து மரமா வளர்ந்து வந்துட்டார்ல. அவரோட ஃபேன்ஸோட சப்போர்ட்டோட முன்னுக்கு வந்துட்டார்ல. கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டார்ல. இப்ப சொல்லுங்க, நான் சொன்ன பழமொழி இவருக்கு சூட் ஆகுமா ஆகாதான்? பொறுத்தார் பூமி ஆழ்வார். பூமியெல்லாம் நம்ம ஆள வேண்டாம்னு நினைச்சாரு என்னமோ. நம்ம ஆள வேண்டிய இடத்த மட்டும் நம்ம ஆளணும்னு நினைச்சு. நீங்க அரசியலுக்கு வருவீங்களா? யாருக்கு தெரியும் தானே சொன்னாரு, வரமாட்டேன்னு சொல்லலையே. ஒரு சின்ன விஷயம், எல்லாருக்குமே லைஃப்பில் முன்னுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனால் என்ன, அந்த வாய்ப்புகளில் இருக்கிற கஷ்டத்தை பார்க்குறவங்க தோத்துடுறாங்க, அந்த கஷ்டத்துலேயும் இருக்கிற வாய்ப்பை பார்க்குறவங்க ஜெயிக்கிறாங்க. அதே நேரத்தில் அவ்வளோ ஈஸியால் இந்த உலகத்தில் நம்மளை வாழ விட்டுற மாட்டாங்க. போட்டு ஒரு வழி பண்ணுவாங்க. கொஞ்சம் பேருக்காவது நம்மளை பிடிக்காமல் இருந்தால் தான் லைஃப் ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், சுவாரஸ்யமாக இருக்கும். அழகும் ஆடம்பரமும் இருந்தால் 1000 பேர் கூட ஆசையாக பழகுவாங்க. அன்பாக இருந்தால் பழகிற 10 பேர் கூட உண்மையாக இருக்கும். அன்பாக இருக்கிறேன் நினைக்கிறேன், அதனால தான் எனக்கு கிடைச்ச இந்த உண்மையான நண்பர்கள். 2 things will define youன்னு சொல்லுவாங்க. One is your determination when you have nothing, your attitude when you have everything. பேசுறது சொல்றது எங்கேயாவது எப்போவோ வாழ்க்கையில் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எடுத்துக்கங்க, இல்லைன்னா விட்டுருக்கல. ஏன் நெஞ்சில் குடி வச்சிருக்கேன்னு நினச்சேன், இப்போதான் புரியுது அது நான் இல்லை, நீங்கள் தான் என்ன உங்கள் நெஞ்சில் குடி வச்சிருக்கீங்கன்னு. வெற்றி தோல்வி வந்து வந்து போகும். முயற்சி மட்டும்தான் நிரந்தரமானது. இதை புரிஞ்சுக்கிட்டவங்க வாழ்க்கையில் மட்டும் இல்லை, எவ்வளவு கனமாக இருந்தாலும் அதை தாங்குற தலை கனமாக இருக்கக்கூடாதுன்றதுல கவனமாக இருக்கணும். தோல்விகளும் அவமானங்களும் வாழ்க்கையில வரதாங்க செய்யும். நான் எப்பவுமே பழச மறக்க மாட்டேங்க. நெஞ்சில் குடியிருக்கும் ராசா செல்லங்களா, என் நெஞ்சில் குடியிருக்கும், நெஞ்சில் குடியிருக்கும் உங்களுடைய செல்ஃப் கண்ட்ரோல், உங்களுடைய செல்ஃப் டிசிப்ளின், அதை மட்டுமே வளர்த்துக்கோங்க. சே நோ டு டெம்பரரி ப்ளஷர்ஸ், சே நோ டு ட்ரக்ஸ். எனக்காக இது ஒரே ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணுறீங்களா? சே நோ டு டெம்பரரி ப்ளஷர்ஸ், சே நோ டு ட்ரக்ஸ்.
இன்னும் ஒரே ஒரு வாட்டி ப்ளீஸ். சே நோ டு டெம்பரரி ப்ளஷர்ஸ். சே நோ டு ட்ரக்ஸ். தேங்க்யூ. பிரச்சனை இல்லாத மனுஷனும் இல்ல, பிரச்சனை இல்லாதவன் மனுஷனே இல்ல. தன்னம்பிக்கையை மட்டும் எழுந்துராத, அதுதான் உண்மையான பர்சனாலிட்டி. வெற்றிக்கு பின்னாடி போவாத, உனக்கு பிடிச்ச துறையை தேர்ந்தெடுத்துக்கோ, அதில் உன் திறமையை வளர்த்துக்கோ, கடுமையாக உழைச்சிக்கிட்டே இரு.